மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தென் மாவட்டங்களில் உள்ள அருவிகளில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள மேகமலை, வெள்ளிமலை வனப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழை காரணமாக மேகமலை அருவியில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் மேகமலை அருவியில் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல தென்காசி மாவட்டம் குற்றாலம், செங்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்ததால் குற்றால அருவிகளுக்கு நீர்வரத்து அதிகரித்தது. இதனால் பாதுகாப்பு கருதி அனைத்து அருவிகளிலும் கடந்த 3 நாட்களாக குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் நேற்று சற்றே நீர்வரத்து குறைந்து காணப்பட்டதால் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவிகளில் பொதுமக்கள் குளிக்க அனுமதிக்கப்பட்டனர். நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி கொடுமுடியாறு அணை தனது முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் கால்வாய்களில் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. 52.5 அடி உயரம் கொண்ட கொடுமுடியாறு அணை 52 அடியை எட்டியதால் உபரி நீரானது படலையாறு கால்வாய் மற்றும் வள்ளியூரான் கால்வாய் மூலமாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. தேவைக்கு ஏற்ப உபரி நீர் சுற்றியுள்ள 44 குளங்களுக்கும் திறந்துவிடப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இதன் மூலம் நாங்குநேரி, வள்ளியூரை சுற்றியுள்ள பகுதிகளில் 9,60,000 ஏக்கர் பாசன நிலங்கள் பயன்பெறும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.